மிகப்பெரிய ஃப்ராட், எதிர்கொள்ள முடியாத ஒரு கோலை, அயோக்கியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பல பேரோட ஒரிஜினல் முகத்திரை வந்து கிழிஞ்சு வெளியே தெரியுங்க. நேற்று பிக் பாஸ் சீசன் 9 நைட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வரும்பொழுது திவ்யாவாகட்டும், சாண்ட்ராவாகட்டும், பிரஜன் ஆகட்டும் சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. நீங்களாம் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க, ரொம்பவே கேவலமாக விளையாடுறீங்க, உங்களெல்லாம் நாராக கிழிச்சு தொடங்க விட்டுட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திவ்யா பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் டிசிப்ளின் என்ன தெரிய மாட்டேங்குது, டெக்கோரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, நீங்களாம் விளையாடுற விளையாட்டே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேசின இவங்க உள்ளே வந்து என்னத்தை கிழிச்சாங்க, என்னத்தை டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாங்க, எவ்வளோ டெக்கோரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேற்று பார்த்துருந்தீங்கனாலுமே தெரிஞ்சிருக்கும். சாண்ட்ரா உள்ளே வந்து 24 மணி நேரம் ஒவ்வொன்றும் ஒப்பார் வச்சதை தவிர்த்து வேறு ஒன்றையுமே செய்யலை. அவங்கள எதுக்காக வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றதும் சுத்தமாக தெரியல. மக்கள் அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதும் தெரியல. அவங்க வந்துட்டு ஒரு வேளை பிரஜன் வந்துட்டு பின்னாடி வெளியில் நின்றுட்டு அவங்களுக்கு ஓட்டை வந்துட்டு அதிகமாக்கி தராரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தரலைங்க. கனியை வெளியே அனுப்புறதுக்கு நீங்கள் சாண்ட்ராவை அனுப்பியிருக்கலாம். சாண்ட்ராவை எதுக்குங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அவங்க எப்படி விளையாடுறாங்க விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கனியை தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீனே கனியை தான் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ரா வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்பாங்க, யாருக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் வந்து கம்ருதீன் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பார்வதிக்கு வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பார்வதி இதயத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பே சாப்லாம் இருக்கும். ஏன்னா 2 பேரும் அவ்வளோ ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க. அவ்வளோ பிக் பாஸே எச்சரிச்சும் வந்துட்டு ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டி உரசி வாழ்ந்துட்டு இருந்த வீட்டில் அவரே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு எதிராக பேசுறது அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு புண்பட்டிருக்கும். இதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி ரவுண்டில் உள்ளே வரும்பொழுது என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் அப்படின்றத தெரியல. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் வந்து பார்வதி கிட்டே ஆகட்டும், அரோரா கிட்டே ஆகட்டும் டோட்டலாக வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதியால் தாங்கிக்க முடியல. அதுதான் பார்த்தீங்கன்னா கனி வெளியே போன சந்தோஷத்தில் சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. கனி வெளியே போனதில் அவங்களுக்கு சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாண்ட்ரா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீனே வந்துட்டு என்னை வந்துட்டு இப்படி நாமினேஷன் பண்ணதுக்கு காரணம்னா அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றப்பல தான் பேசிட்டு. ஆனால் திவ்யா அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பார்வதி, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது பார்வதி அப்படின்றப்பல பேசுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி ரொம்பவே டென்ஷனில் இருந்தாங்க. அதனால திவ்யா கிட்ட நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு கத்தி உங்ககிட்டலாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிடுவாங்க. அதுக்கு திவ்யா கேட்பாங்க, நீ அப்படியெல்லாம் போக முடியாது, இது வந்து பிக் பாஸ் வீடு, நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும், நீ என் கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், நீ பேசுறது தப்புன்னு ஒத்துக்கணும் அப்படின்றப்பல ரொம்ப கத்தி பேசுவாங்க. அது பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா திவ்யாவுக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு பேச்சுவார்த்தை வரும். அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குவாதமாக மாறும். அப்போ வந்து திவ்யா சுபிக்ஷா கிட்ட கேட்கும், நீங்கள் வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் மீறி ட்ரெஸ் மாத்திர ரூமில் போயிட்டு 2 பேரும் நீனும் விக்ரமும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு பேசிட்டு இருப்பீங்க, இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரூல்ஸை மீறினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது விக்ரம் உள்ள வந்து சொல்லுவாங்க, என்னை பற்றி பேசுகிறீங்க, அதனால எதுனா இருந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவர் பேசுவார். நீங்கள் எப்படி சொல்லலாம், பிக் பாஸ் ரூலை இது வரைக்கும் நான் மீறினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உங்களை கூப்பிட்டு 2 மணி நேரம் கழுவி ஊற்றுனாங்களே, நீங்கள் வந்து அப்போ எங்கே போச்சு, நீங்கள் பிக் பாஸ் ரூலை மீறல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்வீங்க? 2 நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் உங்களை கூப்பிட்டு கழுவி ஊற்றுனாரு, அப்போ வந்துட்டு நீங்கள் ரூல்ஸை மீறலையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்துட்டு ஓவராக சத்தம் போடுவாங்க. அதுக்கு உடனே விக்ரம் கேட்பாங்க, அது எப்படி நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்வீங்க, இப்போ நீங்கள் என்னையும் சுபிக்ஷாவும் பற்றி தானே பேசுனீங்க, நான் தானே பிக் பாஸ் ரூலை மீறி வந்துட்டு ட்ரெஸ் ரூம்குள்ளே போய் பேசணும்னு சொன்னீங்க, 2 மணி நேரம் பிக் பாஸ் உங்களை கழுவி ஊற்றும் போது அப்போ நீங்கள் ரூல்ஸை மீறினீங்கன்னு தானே அர்த்தம், அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே திவ்யா சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து கேம் வந்துட்டு வேறு மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறீங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறீங்க அப்படின்னும்போது நானும் என் ஒய்ஃபை பேசுனது நீங்கள் எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் நீ என் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ ஒட்டு கேட்டியா அப்படின்றப்பல கேட்பேன், நாங்கள் எங்கே ஒட்டு பேசணும், நான் எங்கே ஒட்டு கேட்கணும், நீங்கள் பேசுனது என் காது
காதில் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை பற்றி பேச ஆரம்பித்தோன்னு இனிமேல் என் ஒய்ஃபை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உன் ஒய்ஃபை பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே திவ்யா, நீ இப்போ என் ஒய்ஃபை தானே எடுத்த, அவங்கள பற்றி தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் சண்டை பெரிய சண்டை ஆகிடும். அதுக்கப்புறம் விக்ரம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக அப்படியே ஒரு அக்ரெசிவாக மாறி கத்த ஆரம்பிச்சிருவார். அவர் பண்ணது தப்பு தான். ஏத்தாப்பில் சேம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் கத்துவாங்க. கத்திட்டு உங்ககிட்ட இனி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சத்தம் போட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றப்பெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் மற்ற வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி இந்த மாதிரி கத்திட்டு இல்லாமல் 2 பேரும் உட்காந்து பேசுங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா வந்து திவ்யா உடனே எல்லார் மேலேயும் பாய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் எனக்கு ஒன்றுனா எனக்கு ஆப்போசிட்டாக எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிருங்க, கும்பல் கூடிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. எல்லாருமே சொல்லி பார்ப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்புங்க, முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேளுங்கன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த வாய் ஓயவே இல்லை, திறந்த வாய் மூடவே இல்லை, அப்படியே படக்கு படக்கு படக்குன்னு அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கேவலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. கேவலனாக்கா வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்தால் தான் கேவலம். நீங்கள் ஒருத்தவங்க சொல்ல வரதை வந்துட்டு என்னன்னு காது கொடுத்து கேட்காம தான் சொல்கிறது தான் சரி அப்படின்றது பேசுறது மட்டும் எந்த அளவுக்கு சரியாக வரும் சொல்லுங்கள். அவங்க சொன்னதே தான் திருப்பி 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 சொல்கிறாங்க. உடனே சபரி பார்த்தீங்கன்னாக்கா விக்ரமை அமைதிப்படுத்தி இது கொஞ்ச நேரம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமையும் சரி, கமருதீனும் சரி, வினோத்தையும் சரி, அரோரா, சுபிக்ஷா, சாண்ட்ரா இவங்க எல்லாரும் அமைதிப்படுத்தி போயிட்டு அவங்கவுங்க அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக 5 நிமிஷம் பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்துவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா திவ்யா வாய் மூடவே இல்லை. எல்லாரும் ஏங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, உங்கள் வாயை கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சுருங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவாகட்டும் அரோராவாகட்டும் போய் சொல்லுவாங்க. அரோரா கிட்ட சாண்ட்ரா கிட்டேயே அவங்க மேலே அப்படியே பாஞ்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க. என்னையங்க வாயை மூடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் திவ்யா வந்துட்டு பேசிட்டே தான் இருந்தாங்க. பேசிட்டு மறுபடியும் வந்துட்டு விக்ரம் கிட்ட பேச வருவாங்க. விக்ரம் கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் விக்ரம் அமைதியாக தான் இருப்பார். அவங்க பேசுகிறாங்க, நான் கேட்டுக்கிறேன், அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லும்போது அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பயும் என்ன சொல்லுவாங்க, நான் பேசுகிறத தான் நீ கேட்கணும், நீ பேசுகிறத நான் என்றைக்குமே கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹவுஸ்மேட் எல்லாம் நீ இன்றைக்கி ஒரு பொழுது விட்டுட்டு நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்பட்டி கூட்டு போவாங்க. அப்புறம் திவ்யா பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா கிட்ட வந்து பேசி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க பேசி அழுறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அவங்க வந்துட்டு எல்லாரும் சொல்கிறப்பல தான் பேசுறது தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு தான் பேசுகிறாங்க. அதை கேட்குற நமக்கே காது அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கோபம் வருது. ஒரு பொண்ணு வந்துட்டு தைரியமாக இருக்கலாங்க, ஆனால் அப்படி தேவையில்லாமல் அரத்தனமாக பேசி ஒரு குடும்பத்தையே கலைக்கிற வேலையை வந்து பண்ணுறது ரொம்பவே வந்து கேவலங்க. ஒரு பொண்ணு தான் ஒரு குடும்பத்தையே எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஆனால் இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. பிரச்சனையை வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை மொண்டு ஊற்றுற கணக்கில் தான் இவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்கள் எப்படி குடும்பம் வந்துட்டு அமைதியாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. திவ்யா பேசுறதாகட்டும், பார்வதி பேசுறதாகட்டும், கட்டாயம் குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு 1ஆம் நம்பர் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக் பாஸை வந்துட்டு ராவும் பகலுமே வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு பார்க்குற பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க வந்துட்டு அதுவே மைண்டில் செட் ஆகிடும். ஒரு ரியாலிட்டி ஷோவில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். இந்த பிக் பாஸும் வந்துட்டு இந்த மாதிரி சண்டைலாம் போட்டுட்டு இருந்தால் அவங்களோட ஷோவை பார்ப்பாங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இவங்களை இன்னொரு அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க. திவ்யா விளையாடுறதாகட்டும், பார்வதி விளையாடுறதாகட்டும் இருக்கிறதுலே கேவலமான ஒரு விளையாட்டு தாங்க எனக்கு தோணுது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா திவ்யா வந்துட்டு வினோத்தை கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பேசவே தெரியாதா, உங்களுக்கு ஒரு டீசன்சியே கிடையாதா, வார்த்தைகளை விடுறீங்க, உங்களுக்கு ஒரு டீசன்சி இல்லை, டெக்கோரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த வட சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக பேசுவாங்க, கேவலமாக நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரு பாணியில் அவங்க பேசினாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள மாதிரி ஒரு அன்பான ஆளை வந்துட்டு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. உண்மையாக இருப்பாங்க. வார்த்தைகள் கடுமையாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேசுகிற ஆள்கள் கிடையவே கிடையாது. பேசுனது அப்பப்போ மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சாண்ட்ரா, பார்வதி மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து ஓங்கி அடித்து அவங்கள வந்து தரமட்டமாக ஆக்குற ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட சவகாசம் வச்சுக்கிறத விட வினோத் மாதிரி ஆளு மூஞ்சிக்கு நேராக சண்டை போட்டுட்டு பேசிட்டு போகிறவங்க ரொம்ப 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 மேலுங்க.
கேளுங்க. நேற்று திவ்யா பண்ண வேலையெல்லாம் பார்த்து இதை கட்டாயம் நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போட்டேங்க. இந்த மாதிரி ஆள்கள் கூட பழகிறதுக்கு நம்ம வினோத் மாதிரி ஆளுங்கள் கூட வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப 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 1000 மடங்கு மேலே. ஒருத்தவங்க வார்த்தைகள் வந்து கடுமையாக பேசுகிறாங்க அப்படின்றதுனால அது வந்து அவங்க வந்து கெட்டவங்க கிடையாதுங்க. இந்த மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் தேன் மாதிரி பேசுகிறவங்க கிட்ட பழகிறது தாங்க ரொம்பவே ஆபத்தானது. இந்த வீடியோவை பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கட்டாயம் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ் எப்பயும் ஓப்பன் ஆக தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. அதோட நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.